ஓம் கம் கணபதியே நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழி 25ஆம் நாள் திருப்பாவை 25ஆம் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இந்த இடத்துல ஆண்டாள் அந்த கிருஷ்ணர் பிறந்த அந்த ஒரு வரலாறையே சொல்லிடுறாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்திக்கு மகனாக பிறந்து, அந்த ஒருத்தி யாரு? அந்த ஒருத்திக்கு மகனாய் பிறந்து ஓரிரவில், அந்த ஒரு இரவில் கிருஷ்ணர் வடமதுரையில் ஜெயிலில், கம்சனுடைய ஜெயிலில் பிறக்கிறாரு. தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கிறாரு. அப்போ நம்ம 5வது பாட்டில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனேன்ற மாதிரி தன்னை அந்த வயிற்றிலிருந்து அப்படியே வெளியே வந்துட்டார் கிருஷ்ணர். அதுவும் அவருடைய விஸ்வரூப காட்சியோட வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் தேவகி பயந்து, இல்லை நீ குழந்தையாவே வந்துடு, கம்சன் பார்த்தா கொன்னுடுவான் அப்படின்னு சொன்னோடனே தன்னுடைய தாயின் விருப்பத்தை கேட்டு கிருஷ்ணர் திருப்பி குழந்தையாக மாறிடுறாரு. அந்த ஒருத்திக்கு மகனாக பிறந்தார். அப்படி பிறந்தோடனே வசுதேவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? ஆயர்பாடியில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த குழந்தைய கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வசுதேவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னா கிருஷ்ணர். வசுதேவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆயர்பாடியில் இங்கே ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அது என்னுடைய தங்கச்சி தான். அங்கேருந்து இங்கே நம்ம ஸ்விட்ச் பண்ணிடுங்க குழந்தைய. நீங்கள் இந்த கரையை, இந்த யமுனை நதியை தாண்டி போனீங்கன்னா அங்கே என்ன இருக்குது? இந்த சைடு என்ன இருக்கு? இந்த வடமதுரையிலேருந்து இந்த நடுவில் என்ன இருக்கு? இந்த யமுனை நதியை தாண்டி போனீங்கன்னா ஆயர்பாடிக்கு போயிடலாம். அங்கே யசோதைக்கு பிறந்த குழந்தை. அந்த யசோதை மற்றும் வேற யாருக்கு குழந்தை? யசோதையோட ஹஸ்பண்ட் யாரு? யசோதை மற்றும் நந்தகோபருக்கு பிறந்த குழந்தை. அவள் என் தங்கை தான். அவள் அங்கே பிறந்திருக்கா. அவளை நீங்கள் இங்கே மாற்றி ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க, குழந்தைய ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே அந்த பெண் குழந்தை பிறந்து தொட்டிலில் இருக்குது. அப்போ வசுதேவர் என்ன பண்ணுறாருனா கிருஷ்ணரை சின்ன ஒரு அந்த கூடைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பின்னி இருக்குமே, அந்த பின்னனை கூடையில் வச்சு கிருஷ்ணரை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ யமுனை நதி தானாகவே வழிவிடுது. அதை வழிவிட்டு அந்த யமுனை நதியில் நடந்து போகிறாங்க. அப்போ அந்த சிறு துளிகள் கிருஷ்ணரோட காலில் பட்டு திருப்பி நதியில் போய் கலக்கிறதுனால அது யமுனை தூய பெருநீர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அங்கே போயிட்டு ஸ்விட்ச் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் கிருஷ்ணர் அங்கேயே வளர்றாரு. அதனால தான் ஒருத்தி மகனாய் பிறந்து, தேவகிக்கு மகனாக பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வரலை. அதே இரவில் ஒருத்தி மகனாய், இன்னொருத்தியோட மகனாய். அந்த இன்னொருத்தி யாரு? அந்த யசோதைக்கு ஒளித்து வளரன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா கம்சன் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வளர்றாரு. அதனால தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்றாங்க. தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த. தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா கம்சன் பொறுத்து கொள்ளாமல், தரிக்கிலான் ஆகித்னா பொறுத்து கொள்ளாமல், தான் தீங்கு நினைந்த. தான் தீங்குனா ஆண்டாள் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாடலை கிருஷ்ணர்கிட்ட சொல்கிற மாதிரி தான் தீங்கு நினைந்த. கிருஷ்ணருக்கு தீங்கு நினைந்த, தான் தீங்கு நினைந்தன்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு தீங்கு நினைந்த, தான் தீங்கு நினைந்த. யாரா கிருஷ்ணருக்கு தீங்கு நினைச்சா? தரிக்கிலான் ஆகி, பொறுத்து கொள்ள முடியாமல், இதை பொறுத்து கொள்ள முடியாமல், ஏன்னா கிருஷ்ணர் தான் அந்த தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால் தான் இவனுக்கு மரணம் தெரிஞ்ச உடனே இவனுக்கு பயமாயிடுச்சு. அதனால் பிறக்கிற ஒரு குழந்தையாக கொண்டுக்கிட்டே வரான். அதனால் இந்த 8வது குழந்தைய, முக்கியமாக 8வது குழந்தை தான் சொல்லியிருந்தது அந்த ஒரு அசுரரி சொல்லும். அந்த 8வது குழந்தைய போய் காணோம் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அவனுக்கு பதறி போயிடுச்சு. அங்கே இருக்குது ஏன் கம்சனே நேராக அங்கே கிருஷ்ணரை கொல்லலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு முனிவர் சாபம் ஓட்டுறாரு கம்சனுக்கு. என்ன சாபம்னா நீ ஆயர்பாடியில் கால் எடுத்து வச்சனா உன்னுடைய தலை சுக்குநூறா அப்படியே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுடுறாரு. அதனால கம்சன் ஆயர்பாடிக்கு போக மாட்டாரு. அதனால தன்னுடைய
அந்த தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த உங்களுக்காக தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் அவனுடைய கருத்தைனா வந்து அவன் திட்டம் போட்டான்ல, அந்த திட்டத்தை பிழைப்பித்துனா வந்து அந்த பிழைப்பித்து அதை நீங்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க. அதை வந்து விளக்கி அதை வந்து ஆகாத மாதிரி ஆக்கிட்டு அதை ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த திட்டம் போட்டார்ல கம்சன், அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், கம்சன்றது வந்து சம்ஸ்கிருத வார்த்தை, கஞ்சன்றது வந்து தமிழ் வார்த்தை. அந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே, நெருப்பென்று அவன் வயிற்றுக்குள்ளே வந்து நெருப்பு மாதிரி அவனுக்கு வயிறு எரியுதான். இந்த மாதிரி 8வது குழந்தை காலம்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுக்குள்ளே நெருப்பென்று நின்ற நெடுமாலே, நெருப்பு மாதிரி நின்ற நெடுமாலே. நெடுமாலேன்னு யாரை சொல்கிறாங்க? கிருஷ்ணரை தான் சொல்கிறாங்க. நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை வந்து நாங்கள் உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை நாங்கள் வேண்டி வந்தோம். பறைத்தருதியாகில், பறைனா என்ன? இன்னொன்று பறைக்கு அருள், மேலம், புகழ், செல்வம், இப்படி நிறைய ஒரு மீனிங்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி எனக்கு வந்து உன்னுடைய அருள் தருதி ஆகில், இந்த இடத்துல வந்து செல்வம், பறைத்தருதி ஆகிலுக்கு செல்வம் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பறைத்தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும், திருத்தக்கனா வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச அளவு, திருனா வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச அளவில் செல்வமும், மகாலட்சுமிக்கு பிடிச்ச அளவில் எனக்கு செல்வமும், சேவகமும் யாம்பாடி, சேவகமும்னா வந்து உங்களுக்காக நாங்கள் சேவை பண்ண வந்திருக்கோம், உங்களுக்காக சேவை பண்ணி நாங்கள் பாடி வருத்தமும் தீர்ந்து, எங்களுடைய வருத்தங்கள் எல்லாமே தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய், நாங்கள் மகிழ்ந்து நாங்கள் சந்தோஷமாக இங்கேருந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாசுரத்தில். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஃபர்ஸ்ட் லைனில் ஒருத்தி மகனாய் பிறந்து சொன்னாங்களா, அந்த ஒருத்தி யாரு? சரி, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படி சொன்னாங்கல்ல, அது யாரு? ஓகே. பெத்த அம்மா அப்பா பேர் என்னது? வசுதேவ தேவகி. வளர்த்த அம்மா பேர் என்னது? யசோதை நந்தகோபர். எல்லாரும் சொல்லுங்க, பெத்த அம்மா அப்பா பேர் என்னது? வளர்த்தவங்க யாரு? கிருஷ்ணரை. கிருஷ்ணர் பிறந்த இடம் எது? கிருஷ்ணர் வளர்ந்த இடம் எது? ஆய்ப்பாடி. ஆயர்பாடிய எந்த மரியாதையை அப்படி சொல்லுவீங்க? எதனால கிருஷ்ணர் அங்க போய் ஒளித்து வளர நேரிட்டது? இன்டைரக்டா பண்ணான் இல்லையா? அதாவது கிருஷ்ணரை வயிற்றுல பிரசவத்தில் இருந்தாங்க, அந்த அம்மாவுக்கு வலியும் தெரியல, அந்த வேதனையும் இல்லை, அப்படியே வந்துட்டாரு. தொப்புள் கொடியை தான் அந்த என்ன சொல்றாங்க, தாமோதரன், இது என்னது, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை சொல்றாங்க இல்லையா? அந்த குடல் விளக்கம் அப்படி கட் பண்ணி அவராகவே வந்து ஜென்மம் எடுத்து பிறந்தார். அந்த அம்மா வந்து இவர் கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு பதட்டம், இவ்வளோ நாள் பட்டு கஷ்டப்பட்டு இறைவனே பிறந்திருக்கானே அப்படின்னு. இறைவனை அந்த நிலையிலும் யாரும் கொல்ல முடியாது. அந்த அம்மாவோட பதட்டத்தை நீக்கி தான் அவர் சங்கு சக்கரதாரியாக 4 கரங்களோட பிறந்த அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து தன்னை சாமானிய ஒரு குழந்தையாக மாற்றிக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அத்தனை அலாம் சிஸ்டம் அதை செட் பண்ணுறான். கோவேரி கதிரை கத்துறது, பெல்லு தானாக அடிக்கிறது, எல்லாரையும் செட் பண்ணுறான். காவலர்கள்லாம் மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. எல்லா அலாம் சிஸ்டமும் அந்த காலத்தில் ஆஃப் ஆகிடுது. அதை தாண்டி தான் அவர் வெளியில் போய் அந்த இடத்துல கூடையில் அவங்க அப்பாவே தூக்கிட்டு போகிறார். கம்சன் மறைஞ்சி கம்சனுக்காக ஒளிந்து வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா கிருஷ்ணர். அப்போது கம்சன் அவரை கொல்றதுக்கு அனுப்புன அசுரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுங்கள். லக்ஷ்மி சொல்லு ஃபர்ஸ்ட்.
கேசினா என்னது? கேசினா அந்த பறவை வடிவத்தில் வரணும். அசுரன். சரி, குதிரை இன்னொரு சொல்லுப்பா. சக்கராசுரன். சக்கர வடிவில் வந்த சகடாசுரன். நாகாசுரன். நாகாசுரன். காளிங்கன் அவன் பேர். கரெக்ட். பேர் என்னது? காளிங்கன். அது மேலே கிருஷ்ணர் ஆகிறது தான் காளிங்கன் நடனம். அந்த கோயிலில் அந்த சிலை மேலே வச்சுருப்பாங்க கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பாம்பு இது சிலையில். அதில் வந்த பெண் அசுரி யார்? பெண் அசுர சக்தி வந்து பேய்முலை நஞ்சுண்டு வர்றது யார்? பூதகி. வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் திருப்பாவைக்கு இந்த மாதிரி விளக்கம் சொல்ல முடியும், இந்த மாதிரி நீதி கதைகள்லாம் சொல்ல முடியும். அதனால் ஃப்யூச்சரில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மாதிரி கதைகளும் சொல்லலாம், நல்ல நீதி கதைகளும் இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறவங்க நாங்கள் கொடுக்குற நம்பர் 8825826255 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி விஜய் ஸ்ரீதர்.